ஹலோ மக்களே, நம்ம எல்லாருக்கும் மிகவும் பிடித்த நகரமான சென்னையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமாக திகழ்துங்க. மேலும் இந்தியாவின் மிக முக்கியமான கலாச்சாரம், பொருளாதாரம் மற்றும் கல்வி மையங்களில் ஒன்றாக திகழ்வதால் தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்றும் அழைக்கப்படுதுங்க. மேலும் இதோட பொருளாதார சிறப்பம்சங்கள்னு பார்த்தோம்னா, ஆட்டோமொபைல் உற்பத்தியில் முன்னிலையில் இருப்பதால் சென்னையை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கிறாங்க. மேலும் உலகின் 2வது மிக நீளமான கடற்கரையான மெரினா கடற்கரையும் இங்கு உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக இசை, பரதநாட்டிய கலைகளின் சங்கமாக விளங்குவதோடு கோலிவுட் எனப்படும் தமிழ் திரைப்பட துறையின் தாயகமாகவும் உள்ளதுங்க. மேலும் இதோட கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பார்த்தோம்னா, தென்னிந்தியாவின் கல்வி தலைநகரம் மற்றும் இந்தியாவின் முக்கியமான மருத்துவ சுற்றுலா மையமாகவும் திகழ்துங்க. அது மட்டும் இல்லாமல் 1996ஆம் ஆண்டு வரை மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட இந்நகரம் பின்னர் சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் 1688இல் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி லண்டனுக்கு அடுத்தபடியாக உலகின் மிக பழமையான மாநகராட்சிகளில் ஒன்றாக திகழ்துங்க. அதன் பிறகு புனித ஜார்ஜ் கோட்டை என 1640இல் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. இக்கோட்டை இன்று தமிழக அரசின் தலைமைச் செயலகமாக திகழ்துங்க. மேலும் இங்கு பல்வேறு சுற்றுலா தலங்களாக திகழ்துங்க. குறிப்பிட்டு பார்த்தோம்னா மெரினா கடற்கரை மற்றும் வண்டலூர் உயிரியல் பூங்கா. இதன் பிறகு பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்குங்க. அதன் பிறகு வழிகாட்டு தலங்கள்னு பார்த்தோம்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுங்க மற்றும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில். அதன் பிறகு படிப்பு தலங்கள், அதாவது நூலகங்கள் என்று எடுத்துக்கொண்டோம்னால் மிகவும் பழமையான கன்னிமடா நூலகம் மற்றும் இப்பொழுது கட்டப்பட்ட ஏசி வசதியுடன் கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எந்த ஊரை போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.